ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 7 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தயிர் சாதமும் அதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுட சுட சாதம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மசிச்சிடணும். நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி கரண்டி போட்டு மசிச்சிங்கன்னா நல்லா குலைவாக வந்துடும். இந்த அளவுக்கு சாதம் நல்லா நம்ம குலைவாக மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். அப்போதான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ சாதத்தை நல்லா மசிச்சாச்சு. இது கூட 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவில் பால் சேர்க்குறீங்களோ அதே அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லா கெட்டியாக பார்த்து. இப்போ நமக்கு சாதம் எல்லாம் சூடாக இருக்கிறனால கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறமா இறுக ஆரம்பிச்சிடும். அதனால இது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு பாலுக்கு 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போதான் மதியம் சாதம் சாப்பிட்டாலும் நல்லா புளிக்காம சுவையாக இருக்கும். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். சாதம் சீக்கிரமாகவே கெட்டிப்படாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வாசம் இல்லாத எந்த எண்ணெயினாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணதை நம்ம கிளறி வச்சிருந்த தயிர் சாதத்து கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு பண்ணுறதுனால சளி எதுவும் பிடிக்காது. அதே சமயம் சாதமும் சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காய் பொரியல் நல்ல பக்காவான டேஸ்ட்டில் வளவளப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூட எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவு வெண்டைக்காயை ரவுண்ட் ஷேப்பில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வளவளப்பு தன்மை வர ஆரம்பிக்கும். 3-4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் மாறிடும். இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெண்டைக்காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றிட வேணாம். இது எண்ணெயிலே நல்லா சுருளை வதங்கி வரட்டும். 6-7 நிமிஷத்தில் நல்லாவே வெண்டைக்காய் வதங்கி வந்துடும். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையும் இல்லாமல் நல்லாவே வெந்து வந்துடும். இன்னும் நல்லா வெண்டைக்காய் க்ரன்ச்சியாக வரணும்னா அப்பப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் 2 மினிட்ஸ்க்கு மாற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.